ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது உடுமலைப்பேட்டையில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள் நாள் பிப்ரவரி 24, 25 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கும் ஞாயிறு காலை 8:30 மணி ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்க வருகிறார் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI இமானுவேல் ஆலயம், உடுமலைப்பேட்டை. உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் பங்கு பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்புக்கு 9486142610 73780004. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், நல்லூரில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள் நாள் பிப்ரவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் தேவ செய்தி அளிக்க வருகிறார் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். மேலும் பிப்ரவரி 24, 25 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 7 மணி கூட்டத்திலும் ஞாயிறு காலை 8:30 மணி ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்க வருகிறார்கள் சகோதரர் சந்தோஷ் அவர்களும் மற்றும் சகோதரி எவன் சந்தோஷ் அவர்களும். இக்கூட்டத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486233314 9486142610. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு மூவி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டைரக்டர் அந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு. அடுத்து அதை ஸ்கிரிப்டா எழுதுவாரு. அடுத்து இந்த ரோலை யார் பிளே பண்ணணும், அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடிக்கணும், இது எல்லாத்தையும் டைரக்டர் சொல்லி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா என்ற டைரக்டர் நம்ம ஸ்கிரிப்டை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா கிட்ட கேட்கணும், நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி பேசணும், இது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன அடுத்து படிக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸோட இதை நீங்க பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஏசப்பா கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேளுங்க. உங்க ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, அதை பெற்றுக்கொள்ள ரெடியா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? லிவ் லைஃப் ஃபார் கிரியேட்டர், நாட் ஃபார் கிரியேஷன். வாழுகிற வாழ்க்கை படைத்தவருக்காக வாழணும், படைப்புகளுக்காக இல்லை. என்ன ஈஸியா 2 லைன்ல முடிச்சிட்ட அப்படின்னு கேட்கீங்களா? இது போல வாழ்ந்து காமிச்சவர் தான் ஜான் பேட்டன். பேட்டன் சொன்னாரு, மனுஷங்களே அடிச்சு சாப்பிட்றவங்க மத்தியில நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னாரு. உடனே இருக்க எல்லாரும் கேட்டாங்க, அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அறிவு இல்லாம அங்க போய் போறேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பேட்டன் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஒரு சாதாரணமான மனிதனா இறந்து போனேன்னா என் உடம்ப புழுக்கள் சாப்பிடும். ஆனா நான் அந்த இடத்துக்கு மிஷனரியா போனேன்னா அங்க என்னையவே சாப்பிட்டுருவாங்க. இந்த உடம்பு நிலையற்றது. ஆனா நான் அங்க ஊழியத்துக்குன்னு போனேன்னா என்னெல்லாம் ஏசப்பா மகிமைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஊழியம் பார்க்க போனாரு. அங்க ஊழியம் செய்த ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா அவர் விளங்கினாரு. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஏசப்பாக்காக கொடுக்கணும். நம்மளோட கிரியேட்டர் யாரு? ஏசப்பா தானே. ஏசப்பாக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுவோமா? யோபு 10:25 சொல்ல போகிறேன். நான் பயப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் செல்லங்கள். Who is my redeemer? Who is my savior? Who is my protector? Who is the creator? La 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 la. He is the Lord of Lords. He is the King of Kings. He is the awesome God. Yes, it is Jesus Christ. Amen. Amen. இயேசுவின் செல்லங்கள்.
Praise the Lord. நான் இப்போ வசனம் சொல்ல போகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இசைவேல் சொல்லுவாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவாராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டுரொள்ளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்ப்பிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்ப்பிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வரைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். சங்கீதம் 118 1 முதல் 10 வரை. இயேசுவின் செல்லங்கள். நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். ஆனால் போராட்டங்கள் பாடுகள்னு வந்துட்டா கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நமக்கு வரும். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, யோபு 29வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். சென்று போன மாதங்களில் தேவன் என்னோடு இருந்தாரே, அந்த காலங்கள் மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்கிறத பார்க்குறோம். அந்த பழைய வாழ்க்கையை பார்த்து அவர் சொல்கிறாரு 29:5, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அன்னைக்கு நல்லா இருந்த காலத்தில் என் கூட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. தற்பொழுது இது அவர் சொல்கிறத பார்க்கும்போது யோபு 23 பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை தேடுறார். தன்னுடைய நெருக்கம், வியாதி, எல்லார் பிள்ளைகள் செத்து போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதில் கர்த்தரை எப்படி தேடுறேன்னு சொல்கிறாரு 8:9. யோபு 23 8:9. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையில் இந்த செய்தியோடைய நான் சொல்ல வர்றதை கவனிங்க. நல்லா இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது நம்ம கூட கர்த்தர் இல்லாததை போல இருக்குது. ஆனால் மறந்துடாதீங்க, பைபிள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு மனிதன் எங்கேயுமே ஓட முடியாது. காற்று எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அதே போல் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்ம உணர்வுகள் சொல்லுது, நல்லா இருக்கும்போது இருக்கிறத போல உணர்வு ஒத்துக்கொள்ளுது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய உணர்வுகள் கர்த்தர் இல்லையோ என்று சொல்லி சந்தேகப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஏன் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு? நிறைய நேரம் கர்த்தர் இல்லையோன்னு தோணும், அப்போ தான் ப்ராமிஸை நினைக்கணும். இல்லை, எனக்கு ஒருவேளை தோணுது கர்த்தர் இல்லாதது போல தோணுது, என்கிட்ட இல்லாதது போல இருக்குது, ஆனாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கட்டாயமாக என் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட 3 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கிறார். என்னைக்கு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நாள் வருகிறதோ அப்போ தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மத்தேயு 28 நாம் அங்கே கடைசியில் நாங்கள் அங்கே பார்க்குறோம், 20வது வசனத்தில் கடைசி பகுதியில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஏன்? இவ்வளோ நாள் கண்ணால் பார்த்தாங்க, ப்ராமிஸ் தேவையில்லை, வாக்குத்தத்தம் தேவையில்லை, இனி அவர்கள் கண்ணால் பார்க்க போவது இல்லை, அதனால் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. உனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரியல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேதுருவை சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். நீ ஒரு நாளும் நான் உன் கூட இல்லைன்னு நினச்சிடாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ப்ராமிஸ்.
இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்ளுவோம். நம்ம உணர்வு தேவன் இருக்கிறார் என்று சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். தைரியமா இருப்போம். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சாங் கற்றுக்க போகிறோம். இப்போ சின்ன பாட்டு தான் அது. பளபளக்கும் பவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. ஹே ஹே பளபளக்கும் பவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. இயேசுவை பாரு, பவத்தை கூறு, அவரிட வந்தா கிடைக்கும் வாழ்வு. இயேசுவை பாரு, பாவத்தை கூறு, அவரிட வந்தா கிடைக்கும் வாழ்வு. பளபளக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. ஹே ஹே பளபளக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. இப்போ எல்லாரும் ஆக்ஷன் கவனிக்கலாமா? பளபளக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. ஹே ஹே பளபளக்கும் பாவத்தை பாரு, அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. இயேசுவை பாரு, பாவத்தை கூறு, அவரிட வந்தா கிடைக்கும் வாழ்வு. இயேசுவை பாரு, பாவத்தை கூறு, அவரிட வந்தா கிடைக்கும் வாழ்வு. பளபளக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. ஹே ஹே பளபளக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கு இன்பத்தை பார்த்து அதில் நீ மயங்கி போகாதே. ஒருவேளை அநேகர் என்னை பார்த்து கேட்கிற கேள்விகள், கணேசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஏன் இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள்? இத்தனை ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறீர்களே, இத்தனை விதமான ஊழியத்தை செய்கிறீர்களே, இவ்வளோ கஷ்டம் இருக்காதா? ஏன் இன்னும் ஊழியத்தை எல்லைகளை விரிவாக்கிட்டே போறீங்க, அவளுக்கால் வைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமியம் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஒருவேளை அநேகர் என்னை பார்த்து கேட்கிற கேள்விகள், கணேசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஏன் இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள்? இத்தனை ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறீர்களே, இத்தனை விதமான ஊழியத்தை செய்கிறீர்களே, இவ்வளோ கஷ்டம் இருக்காதா? ஏன் இன்னும் ஊழியத்தை எல்லைகளை விரிவாக்கிக்கிட்டே போகிறீங்க, அகலக்கால் வைக்கிறீங்க? பல பேர் பல கொஸ்டின்கள் கேட்கிறார்கள். ஒருவேளை இன்னும் எனக்கு நெருங்கின உறவினர்கள், எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் இருக்கிறான். ஒருவேளை கேட்கும்போது, இவ்வளோ பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களா? இல்லவே இல்லை. எப்படி அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? தம்பி, விவரம் இல்லாமல் இருக்காதீங்க. அவர்கள் ஏதோ ஒன்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை ஏன் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? கணேசன் எப்படி இவ்வளோ பெரிய மிஸ்டரி ஸ்தாபனத்தை தொடங்கி ஆண்டவருக்காக 25 வருடமாக சாட்சியுள்ள ஒரு ஊழியக்காக நிற்க வேண்டும் கேள்வி கேட்கிறார்கள். பரவாயில்ல, அவர்களுடைய கேள்விக்கெல்லாம் என்னிடத்துல இருக்கிற ஒரே பதில் தான். அந்த பதிலை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்கள், சங்கீதம் 34:8 எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? மனன வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமாங்க, நான் ஏசப்ப நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன். அதனால் இன்னும் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று, மறிக்கிறவரை ஊழியம் செய்ய வேண்டும் என்று என் வாழ்க்கை அவர் கைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். காரணம் என்ன? முதல் காரணங்க, எனக்கு இயேசு கிறிஸ்துவனா யாருன்னே தெரியாது, பேர் கூட கேட்டதில்லை. எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் பின்னணியும் சரி, இயேசுவை அறிந்தவங்க ஒருத்தரும் கிடையாது. எங்கள் ஊருக்கு யாராவது இயேசுவை பற்றி சொல்ல வந்தாங்கன்னா அவங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுவேன். நீங்கள் மதம் மாற்றுறீங்க, ஏன் இப்படியெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் தெருக்களில் வந்து பேசி இப்படி தெரியுறீங்கன்னு சொல்லி அவளை உட்கார வைத்து பயமுறுத்துவேன். பெரிய அருவாளை தூக்கி கூட பயமுறுத்தி இருக்கிறேன், துன்மார்க்கன். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் ஊழியர்களை
எங்கள் கிராமத்தை விட்டு விரட்டி இருக்கிறேன். இன்னைக்கு அதே கணேசன் இன்னைக்கு ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கிராமங்கள் தோறும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் பாருங்கள். என்னுடைய கல்லூரி படிப்பு முடித்தவுடன் அடிக்கடி வர்ற சரீர பலகீனத்தின் நிமித்தமாக டாக்டரை சந்தித்த போது டாக்டர் சொன்னார், உங்கள் இருதயத்தில் ஒரு வியாதி இருக்கிறது, நீங்கள் 6 மாதத்தில் மறித்து விடுவீர்கள் என்று எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். மரண தேதி முன்குறித்தார்கள். பாருங்கள், அதை கேட்டவுடன் நான் மிகுந்த வேதனையுற்றேன், அழுதேன். ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, எங்கேயாவது நாம் குணமாகி விட வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் உயிர் பிச்சை கேட்டேன். ஒரு மாற்றம் இல்லை. 3 மாதம் நான் ஏறி இறங்காத இடமே கிடையாது. கடைசியை சாகிற நிலைமையில், சாகிறது சாக போகிறோம், இந்த கிறிஸ்தவங்க அந்த இயேசுனாரை போய் கும்பிட்டு பார்த்துட்டு சாவமேன்னு சொல்லி சும்மா சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வரும்போது அவங்க பாடுற பாட்டு புரியாது, அவங்க பண்ணுற பிரசங்கமும் புரியாது, சும்மா வேடிக்கை தாங்க பார்ப்பேன், உட்காந்துக்கிட்டே இருப்பேன். கடைசி ஜெபம் பண்ண சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேங்க, அவ்வளோதான் எனக்கு ஜெபிக்க தெரியும். என்ன ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு உயிர் தாரும், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அழுவங்க, அவ்வளோதான். 5 வாரம் சர்ச்சுக்கு போய் 5 நிமிஷம் தாங்க நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக இருக்கலாம், நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் ஏசப்பா கிட்ட பேசி பாருங்க. நிறைய நான் கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது அவங்கள நான் கடிந்து பேசுகிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் தெரியுமா, 5 நிமிஷம் தாங்க ஆலயத்துக்கு போய் நான் ஜெபிச்சிருப்பேன். 5 வாரத்துக்கு 1 நிமிஷம், 5 வாரம் சேர்த்து 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசியிருப்பேன். 5 நிமிஷத்துல இந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். சிகரெட் குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், அதெல்லாம் போயிருச்சுங்க. ஆண்டவரும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இந்த உலகம் தர முடியாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை என் உள்ளத்திலே உணர முடிந்தது ஐயா. உலகம் தர முடியாத பெரிய ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார் ஐயா. இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வெறுமையாக இருக்குது, ஏண்டா வாழ்றோன்னு இருக்குது, கேள்வியாக இருக்குது, ஐயோ பயமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் ஏசப்பாட்ட நீங்கள் ஜெபிச்சு பாருங்கய்யா. நான் ருசி பார்த்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் என்னை செக் பண்ணால் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ஊழியம் செய்வதற்கு முதல் காரணம் ஏசப்பா எனக்கு கொடுத்த உயிருங்க. உயிருள்ள எல்லா நாளும் இந்த ஏசப்பாவுக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன். பரவாயில்ல, இயேசு சாமி உயிர் கொடுத்து விட்டாருன்னு சொல்லி, இயேசுதான் அவர் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி கொஞ்ச நாள் அளந்தேன். கொஞ்ச நாள்ல என் மனதில் ஒரு சந்தேகம், இயேசுதான் நமக்கு உயிர் கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அவரை மறுதளித்து விட்டேன், சந்தேகப்பட்டு மறுதளிச்சு விட்டேன், மறுபடியும் பாவ வாழ்க்கையில் அடிமையாகி விட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் எங்கள் கிராமத்தில் ஒரு பாலடைந்த கட்டடத்தில் தூங்குற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக நான் பார்த்தது ஒரு மனிதரை பார்க்கிறேன். அவர் வெண்ணாடை அணிந்தவராய் எனக்கு முன்பாக நிற்கிறார். கதவு சன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. நான் ஒரு மனிதரை பார்க்கிறேன். இது சொப்பனமானு எனக்கு தெரியாது, தரிசனமானு தெரியும். என் கண்கள் முன்பாக ஒருவரை பார்க்கிறேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி அழுகிறார். அவர் சொல்றாரு, நானே தேவனை, என்னை தவிர வேறு தேவர்களை, நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. ஒரே ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். நான் சொல்றேங்க, இப்பொழுது எனக்கு 48 வயதாகிறது. அப்படி அழுகிற ஒரு மனிதரை ஒரு நாள் நான் பார்த்ததே இல்லை. நான் அழுதேன்னா நான் என் மனைவி, என் பிள்ளைகளுக்காக அழுவேங்க. ஆனால் நான் பார்த்த அந்த மனிதர் அழும்போது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகிறத பார்த்த உடனே என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு தெரியும், யாராவது நீங்கள் அழுகிறத பார்த்த உடனே உங்களை அறியாமல் நீங்கள் அழுவீங்க இல்லையா? கண்கள்லாம் கணங்கிரும்ல. ஒரு சினிமாவில், நாடகத்தில் ஒரு அழுகிற காட்சியை பார்த்த உடனே நம்ம எல்லாம் அழுதுறோம். நான் அவரை அழுகிற அந்த மனிதரை பார்த்த உடனே என்ன அறியாமல் அழ ஆரம்பித்து விடையே. அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவுக்கு கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும் போது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணவே இல்லை. யாரோ ஒரு மனிதர் அழுதாரு. யாரென்று தெரிய வேண்டும் ஒரே ஒரு கேள்வி. அந்த அம்மா கேட்குறாங்க, கணேசன் என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல, பைத்தியம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவங்கள சமாளித்தேன். பாருங்கள், அந்த ஒரு கேள்வியோடு நான் இருந்தபோது திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகிற சத்தம் வருது. பஜார் போய் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகிற சத்தம் வருகிறது.
பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அழுகிற சத்தம் வருது. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தங்க, நல்ல ரோட்டில் போகிற ஜனங்களை பார்த்த உடனே அதே அழுகிற சத்தம் வருகிறது. எல்லாம் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அந்த சத்தம் கேட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். என் கூட வேலை பார்க்குற என்னுடைய நண்பர்கள் எல்லாம், என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் திடீர்னு நீ அழுகிறேன்னு சொல்லுவாங்க. என்னை பிடிக்கலைங்க, எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டாது. நானே நம்பினேன், நமக்கு ஏதோ அழுகிற சத்தம் கேட்குது, நம்ம அழுது விடுகிறோம் என்று சொல்லி நான் பைத்தியம்னு சொல்லி நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, ஒரு இறந்த வீட்டுக்கு போக முடியாது. போனாலே இந்த கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்தவுடன் அவர் அழுகிற அதே அழுகையின் சத்தம் என் காதுகளில் கேட்கும். ஓடி ஒளிந்தேன் ஐயா, எங்கே ஒளிந்தாலும் அந்த அழுகிற குரல் என்னை துரத்தி கொண்டே இருந்தது ஐயா, துரத்தி கொண்டே இருந்தது. யார் அவர், ஏன் அவர் அழுது கொண்டே இருக்கிறார் என்ற கேள்வியோடு இருந்தபோது ஒரு நாள் ஒரு பைபிள் படிக்கிற ஒரு சகோதரரை பார்த்தேன். ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணப்போ ஒரு கடையில் உட்காந்து அவங்க பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன். அவங்கள்ட்ட நிறைய பழக்கம்னா கிடையாது, அவங்கள்ட்ட பேசினது கிடையாது, முதல் முறையாக அவங்கள சந்திக்கிறேன். ஐயா, நீங்கள் பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறார், அவர் யாருன்னே தெரில, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதலாக பைபிளில் இருக்கிற வசனத்தை எல்லாம் எனக்கு வாசிக்க காண்பித்தார். தம்பி, இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி வாசிக்க சொன்ன உடனே ஆச்சரியமாக இருக்கு. ஐயோ, இது போல தாங்க நான் பார்த்த மனுஷர் அழுகிறாருங்க நான் சொன்னேன். அப்பொழுது தானே அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காக ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். ஏசாமி அழுகிறாரா? அந்த ஏசாமி அழுகிற குரல் தான் நான் கேட்கிறேன்னா. ஒரு நாள் என் கிராமத்திலே ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தில் அந்த இயேசுவா என்னை சந்திக்கும்படி வந்தார். இயேசுவா எனக்கு தரிசனமானார். எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அவர் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஏன் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்? 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த மனிதராக இந்த உலகத்திலே வந்தார். அவர் ஊழியம் செய்து குருடர்களை பார்வையிட செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை எழுந்து நடக்க செய்தார், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார். ஒருவேளை நீ செய்கிற பாவத்திற்கான, நான் செய்கிற பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவராக, அழுகிறவராக இருக்கிறார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் அந்த அண்ணன் சொல்லி கொடுத்தது எல்லாம் நன்றாக புரிந்தது. இவர் சொல்றது சரிதானே, அவருடைய ஜனங்களுக்காக அவரை சிருஷ்டித்த ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறாரே, எத்தனை உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி அவர் கைகளை என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். நான் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட என்னுடைய ஆரம்ப நாட்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி தெரியுமா? கிறிஸ்தவங்க ஆண்டவர் கிறிஸ்தவங்கிட்ட தாங்க அழணும். செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பனே, உங்க ஆண்டவர் அவருக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட தாங்க அழணும். நான் கேட்டேன், ஏன்ட்ட ஏன் உங்க ஏசப்பா அழுறாரு? இன்ன வரைக்கும் எனக்கு புரியலைங்க. 25 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேங்க. என்கிட்ட ஆண்டு பெரிய பாரம் கொடுத்திருக்கிறார். கிராமங்களை குறித்து இருக்கிற பாரம், சிறு பிள்ளைகளை குறித்து இருக்கிற பாரம், வாலிபர்களை குறித்து இருக்கிற பாரம். எப்படியாவது இந்த கிராமங்கள் என் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஊழியம் செய்கிறேன். எவ்வளோ நெருக்கங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இன்னும் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் கேட்குறேன், என்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காள்ல, இப்போ 780 மிஸ்டரி இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட ஒரு 7 மிஸ்டரிகளை நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு பழக்க வைக்க வேண்டியதானே? நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை கொடுத்து அவங்கள ஊழியம் செய்ய வைக்க வேண்டியதானே? இல்லை ஒரு 5 ஊழியர்கள், 5 மிஸ்டரிகள், ஒரு 2 மிஸ்டரி, இல்லை ஒரு மிஸ்டரி. ஏங்க உங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பாரத்தை பேச மாட்டாரா? ஏன் உங்கள் ஆண்டவர் என்கிட்ட அல்றாரு? நீங்கள் நல்லவங்க கிடையாதா? நன்றியுள்ளவங்க கிடையாதா? எனக்கு இன்னும் கேள்வி இருக்குது. யாருமே என்னை தப்பாக எடுத்துடாதீங்க ஐயா. என் மனதில் இருக்கிற கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அந்த நண்பரிடத்தில் கேட்டபோது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஒன்று சொன்னார். கிறிஸ்தவங்க கொஞ்சம் சமாளிப்பீங்க தெரியுமில்ல. அவர் என்ன தெரியுமா என்று சொல்லி சமாளித்தார். தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட தரிசனமானார். நீ சந்தேகப்பட்டதுனால உன்கிட்ட தரிசனமாகி அவர் தான் உயிருள்ள ஆண்டவர் என்பதை அவர் உனக்கு பேசியிருக்கிறான்னு சொன்னார். அவர் சொன்னது சரியாக தான் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி இன்னைக்கு ஏசப்பாவை சந்தேகப்படாமல் அவரை ஏற்றுக்கொள்றேன், அவர் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன், இனிமே உங்கள் ஏசப்பா என்கிட்ட அழாமல் இருப்பாரான்னு கேட்டேன். அழாமல் இருப்பார், அழுகிற சத்தம் என்னை கேட்காம இருக்குமான்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், தோமாட்ட ஒரு முறை தான் தரிசனமானார், இனிமே அவர் அழவே மாட்டார் என்று சொல்லி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷங்க.
இனிமேல் அழைச்சத்தம் கேட்காது. இதுதாங்க எனக்கு பெரிய அற்புதம். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு சிறு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க? அது வாட்டுக்கு அழகட்டும், நமக்கு என்னன்னு சொல்லி டிவி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? முதல்ல அந்த அழுகிற அந்த குழந்தைய என்ன செய்யணும்னு சொல்லி அழுகை நிற்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுங்க. அதுதாங்க மனுஷர். உங்களுடைய நண்பர் அழுதுகிட்டு இருக்காங்க, அவன் அழட்டும், அழுது முடிக்கட்டும், அழுதாங்க தாங்க உடம்புக்கு நல்லது, அழ விடுங்கன்னு சொல்லி கம்மன் இருப்பீங்களா? ஒரு ஆறுதல் சொன்ன, ஏன் அழுறீங்க, கவலைப்படாதீங்க. இதுதாங்க மனுஷத்தன்மை. எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? இனிமே அழுகிற சத்தமே கேட்குது. எவ்வளோ டிஸ்டர்ப் தெரியுமாங்க, எவ்வளோ ஒரு வேதனை தெரியுமாங்க. நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாக யாரிடத்துல சிரிக்க முடியாது. ஏசப்பா இனிமேல் அழவே மாட்டாருன்னு எனக்கு அந்த நண்பர் சொல்லி கொடுத்துட்டார். வீட்டுக்கு போனேன், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேங்க. ஆண்டவர் தரிசனம் பார்த்து அதே அறையில் நம்ம ஆட்டுக்கு தூங்கிட்டேன். திடீரென்று நடு இரவில் ஏதோ அழுகிற சத்தம் கேட்கிறது. எழுந்திருச்சு பார்த்தா அதே ஏசப்பாவுடைய அழுகிற சத்தம். முன்னாடி எனக்கு அழைச்சத்தம் கேட்கும், அது யாருன்னு தெரியாதுங்க. இப்போ அழுகிற சத்தம் ஏசு சத்தம் தானே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? ஏசுதான் அழுது கொண்டு இருக்கிறார். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர், என் இருதய வியாதியை சுகப்படுத்தின ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், கண்ணீரோடு அவர் நிற்கிறார். அழுகிற சத்தம் கேட்கிற, எப்படி ஐயா சும்மா இருக்க முடியும்? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டு உன் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செய்து உன் கண்ணீரை துடைத்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நல்ல வேலை கொடுத்தவர், நல்ல பிஸ்னஸ் கொடுத்தவர், நல்ல சொந்த வீடு வாகனம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவர் கண்ணீரோடு இருக்கிறார். அவருக்கு ஆத்துமாக்கள் தேவை. ஒருவேளை ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த ஒரு ஆத்துமா மனம் திரும்புவதற்காக உன்னிடத்திலே அழுது கொண்டே இருக்கிறார். அவருக்காக நீ என்ன செய்கிறாய்? என் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்று தெரிஞ்சும் கூட எத்தனை கிறிஸ்தவ நண்பர்கள் சும்மா இருக்கிறீர்களே, எப்படிங்க உன்னால முடியும்? 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பரிதபிக்கிறார், கண்ணீரோடு கூட இருக்கிறார். அந்த 1 மணி நேரம் ஜெபிக்காம எத்தனை பேர் படுக்கைக்கு செய்கிறோம்? அவர் அழுகிறாருங்கிற உங்களுக்கு விஷயம் தெரியுதுல்லைங்க. யாரை அனுப்பவே அழுற, ஏதாங்களும் செய்யறலைங்க. என்னை பொறுத்தளவுக்கு முழு நேர ஊழியர், பகுதி நேர 2 பிரிவுனா என் பைபிளில் கிடையாதுங்க. என் பைபிளில் கிடையாது. ஏதாயிலும் செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வேலை என்ன தெரியுமாங்க? ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கணும். ஏதாயிலும் செய்யணுங்க. ஒரு சரீரத்தின் அவையங்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆண்டவர் தேவை. இந்த கட்ட விரல் தேவை, இந்த இருக்கிற எல்லா விரலும் தேவை, கண்ணு தேவை, காது தேவை, மூக்கு தேவை, எல்லாம் தேவைங்க. அருமையான சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை ஐயா. ஒவ்வொருவரும் ஏதாயிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் ஐயா. என் பக்கத்துல ஏசப்பா தான் அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியுது. நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? நான் என்ன தெரியுமாங்க சொன்னேன்? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்கன்னு சொன்னேங்க. எவ்வளோ சொன்னாலும் அழுகிறது நிறுத்த மாட்டாருங்க. நம்ம ஒரு 2 வயசு குழந்தை உங்க பக்கத்துல அழுகுது, நீங்க போய் என்ன பசியில் அழுதுகிட்டு இருக்கு, நீங்க போய் அழாதப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அழுகிறத நிறுத்திடுமா? இன்னைக்கு எல்லாரும் இப்படி தாங்க செஞ்சிருக்கோம். எல்லா கிறிஸ்தவ நண்பர்களும், ஊழியக்காரர்களும், திருச்சபைகளும் இதை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஆத்துமாக்களுக்கு அழுறாருங்க. நீ போய் பாட்டு பாடினா அவர் சந்தோஷப்படுவாருன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற. ஒருவேளை அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்ல, நான் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறேன். ஒருவேளை அந்நிய பாஷைகளை ஆராய்ச்சி முடிச்சா மட்டும் போதுமா? அவருக்கு தேவை ஆத்மா. அந்நிய பாஷைகளால் உன்னை பரிசுத்த நிரப்பி இருக்கிறாரா? அந்நிய ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் மூலியமாக ஒரு பாவி மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாக வேண்டும். இல்லாட்ட நீ அந்நிய பாஷை பேசுறதை நிறுத்திரு. ஒரு குழந்தை எழுதுகிட்டு இருக்கு, நீ பாட்டு பாடுவியா, அந்நிய பாஷை பேசுவியா? இல்லை, உனக்கு இவ்வளவு ரூபா வச்சுக்கோ, உனக்கு சொத்தை தரேன்னு சொன்னா உன் பசியில் இருக்கிற குழந்தை அழுதுருமா? இல்லைங்க. ஏசப்பா அழுது கொண்டே இருக்கிறார். நான் எவ்வளவு சொன்னாலும் அழுகிறத நிறுத்தலைங்க. பரவதான் பல நாட்கள் பைத்தியக்காரனை போல அந்த அழ சத்தம் கேட்கும் முதல்ல ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லி சோர்ந்து போய் நான் கண்டுபிடிச்சேன், ஜனங்கள் அருகிலேன்னு என் அருகிலேன்னு அவர் அழுகிறார். நாம போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவோம். எனக்கு பைபிள் கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஏசப்பாவை நம்ம சொல்லுவோம். ஏசப்பா அழுதுகிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி பக்கத்து கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சேங்க. என் ஆண்டவர் நேரடியாக வந்து நீ ஊழியம் செய்யணும் அழைக்கலாம் இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, முழு பைபிள் தெரியாது.
சும்மா எனக்கு தெரிஞ்ச ஏசப்பாவை பக்கத்து கிராமத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். நான் முதல் காரணம், ஊழியத்துக்கு வந்த முதல் காரணம் சொன்னேன், ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார். 2வது காரணம் என்ன தெரியுமாங்க? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்ச ஏசப்பா கண்ணீரோடு இன்றைக்கும் இருக்கிறார். ஒருவேளை இன்னும் அவர் அழுது கொண்டே இருக்கிற இயேசுவை தான் பார்க்கிறேன். இன்னும் தேசத்திற்காக, கிராமங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் தேவையோடு இருக்கிறார். ஐயா, நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரி சகோதரி, இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படுமானால் அந்த அழுகிற இயேசுவை தான் நீ பார்ப்பாய். அழுகிற இயேசுடைய குரலைத்தான் நீ கேட்பாய். 2வது காரணம், இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். 3வது காரணம் தான், சும்மா போய் ஒரு கிராமத்துல போய் சொல்லுவோம், ஜனங்கள் என்ன அருகில் என்னன்னு அழுறான்னு பக்கத்து கிராமத்துக்கு போனங்க. சும்மா யாரைய வீட்டுக்குள்ள இருக்க கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவேன். யாராவது வெளியே வந்தா நீங்க ஏசப்பாவை நம்புங்க, உங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. நீங்க ஏதோ ஒரு தேவைன்னு நீங்க அழுறீங்களேங்க, அதுக்காக அவர் அழுகிறார். நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த ஏசப்பா, கணேச ருசி பார்த்த ஏசப்பா 100 சொட்டு கண்ணீர் வடிப்பாருங்க. உங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஐயோ என் பாவத்தை விட முடியாதபடி அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்கிறாயா? கடன் என்ற பிரச்சனையோடு கண்ணீர் வடிக்கிறாயா? ஒருவேளை எனக்கு நல்ல வேலை கிடையாது, குழந்தை பாக்கியன்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? நீ அழும்போது உன்னோடு கூட என் ஆண்டவரும் அழுது கொண்டு இருக்கிறார். ஐயா, மரித்த லாசருவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு கண்ணீர் விட்ட ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, இயேசு அழுது கொண்டே இருக்கிறவரை நம்புங்கன்னு சொன்னங்க. எல்லாம் என்ன பைத்தியக்காரன் போல என்னை விரட்டி அடித்தார்கள். போட உனக்கு லூஸ் ஆட பிடிச்சிருக்கு, ஏன்டா எங்களை நேரத்தை வீணாக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாதுங்க. ஊழியத்தில் எவ்வளோ பேர் என்னை திட்டி இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாதுங்க. நான் ஒரு 10 வீடு சொன்னேன், 10 வீட்டுக்காரங்களே என்ன பற்றி விட்டுட்டாங்க. 11ஆவதா ஒரு வீட்டில் ஒரு அம்மா படுத்து கிடக்காங்க. அந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரர்கள்லாம் அங்கே வந்து அவங்கள பார்க்க வந்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் போய் ஏசப்பா நம்புங்க, ஏசப்பா நல்லது செய்வார், எனக்குன்னா ஏசப்பா நல்லது செஞ்சுருக்கிறாரு, உங்களுக்கு நல்லது செய்வான்னு சொன்னா. அவங்க சொல்கிறாங்க, ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா ஜெபம் பண்ணாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணு தம்பின்னு சொல்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணவே தெரியாது, நான் கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் தான் கிறிஸ்தவனே கிடையாது. என் பேர் கணேசன், எங்கள் அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் சரஸ்வதின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பிற எதுக்கு எங்கள் ஊருக்கு வர்ற, பிற எதுக்கு நீ ஜெபம் பண்ண தெரியாமல் நீ ஏசப்பா அப்படி சொல்ல வரேன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் பாட்டுக்கு வெளியே பண்ணால் ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். பாருங்க, கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வச்சுட்டாங்க. காத்தோடு இங்கே வைக்கிட்டு வந்த பையன் ஜெவமன்னுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. நிறைய கிராமத்தில் இருக்கிற கூட்டிட்டாங்க. ஒழுங்கா ஜெவமன்றி இல்லையானுங்க, ஜெபிக்க தெரியாதுன்னு சொன்னால் அடிக்க வர்றாங்க. வேறு வழியே இல்லாமல் சரி ஜெவமன்லாட்டா அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லி ஜெவமண்ணுன்னு சொல்லி ஜெவம் பண்ணாங்க. எனக்கு கண்ணை மூடி ஜெவம் பண்ண தெரியாது, கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடங்காங்க, நீங்கள் என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திடுங்க ஏசப்பான்னு சொன்னேன். இவ்வளோ தாங்க நான் சொன்னேங்க. எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, இந்த அம்மா பார்க்குறாங்க, என்னையே பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறேன். எனக்கு பயமாக இருக்குது. பயத்தில் நான் கட்டில் இருக்கிற அம்மாவே பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு கை கால்லாம் அசையாது. அந்த அம்மா கை கால்லாம் அப்படி அசையுது. இந்த உயிர் போகும்போது கஷ்டப்படுவாங்கள்ல, அது போலயே இருக்குது, விக்கு விக்குன்னு இழுக்குது. ஏன் கை கால்லாம் நடுங்குது. இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால், நீ ஜோமணி தாண்டா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னை அடிச்சு போடுவாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி ஒரு அம்மாவை உயிர் போக போதான்னு சொல்லி எனக்கு என்ன கொடுத்து வருத்தம். தெரியாதலாட்டா தெரியாதுன்னு போயிருக்க வேண்டியாண்ணே. நம்ம ஜெபம் பண்ணி பாரு, இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. அந்த அம்மா கட்டிலேருந்து கீழே விழுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. என்ன நடக்குன்னே தெரிலங்க. ஒரு 4 வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு மாற்றமாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த அம்மா நிசப்தாமேட்னா கிடக்காங்க. பார்த்தா ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைன்ட்டார். அவ்வளோதான், செத்து போயிட்டாங்களும். ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தால் ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனாருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மா கண்ணு முழிச்சு பார்த்தாங்க பாருங்க. அப்போ தாங்க எனக்கு உயிர் வந்துச்சு. உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு செய்வதற்கு 3வது காரணம் என்ன தெரியுமாங்க? நான் சொன்னால் இந்த சாமி கேட்குறாரு, கிறிஸ்தவங்க சாமி பதில் கொடுக்குறாரு. என்ன ஆண்டவர் ஐயா, இந்த கணேசன் ஜெபித்தால் அற்புதம் நடக்கிறது. ஐயோ, என் மனதில் பெரிய ஒரு ஆசைங்க, பாருங்க. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியதானே? எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர் அறியாதபடி. ஏசப்பாவா அழுதுகிட்டு இருக்கிறார், நம்ம சொன்னா அவர் கேட்கிறார். நம்ம போய் சொல்ல வேண்டியதானே, ஜெபம் பண்ண வேண்டியதானே. அண்டிலிருந்து என்
வாழ்க்கை எல்லாம் காலை எழுந்ததுலேருந்து இரவு வரை ஒரு 25 கிலோமீட்டராவது சைக்கிள் ஓட்டுவாங்க. ஒரு பைத்தியக்காரனை போல் இயேசு நல்லவர் என்பதை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஐயா ஐயா, இந்த 3 சத்தியங்களை நான் ருசி பார்த்தேன். இந்த 3 சத்தியங்களை இன்றைக்கும் நான் அறிந்திருக்கிறேன். இதைத்தான் நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இயேசுவை அறியாதவர்களுக்கும் இதை பிரசங்கிக்கிறேன். இயேசுவை அறிந்தவர்களுக்கும் இதைத்தான் பிரசங்கிக்கிறேன். கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு நான் ஞானம் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? இந்த கணேசன் ஏசப்பா ருசி பார்த்து ஊழியம் செய்யறான், நீங்க என்னையா செய்யறீங்க? நான் ஜோம் பண்ணாலே அற்புதம் நடக்குது, நீங்க ஜோம் பண்ணா இன்னும் பெரிய அற்புதம் நடக்கும். ஏன்னா நீங்க தான் வாக்குத்தத்தன் பிள்ளைகள், நீங்க தான் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்களுக்கு இதான் நான் சொல்றேன். நான் ருசி பார்த்த 3 சத்தியத்தை சொல்றேன். கிறிஸ்தவங்க அல்லாதவங்ககிட்டையும், எப்பா ஏசப்பாவை அறியாத ஜனங்களே, நண்பர்களே, ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சார், உங்களுக்கு அற்புதம் செய்வேன், நீங்க வாங்கலேன். வருத்தப்பட்டு பாரசுமக்குள்ள நீங்க எல்லாரையும் ஏசப்பாட்ட வாங்க, ஏசப்பா அற்புதம் செய்வான்னு சொல்றேங்க. ஏசப்பா உனக்காக அழுதுகிட்டு இருக்கிறான்னு சொல்றேங்க. ட்ரை ஜீசஸ். இயேசு முயற்சித்து பார். இயேசுவிடத்தில் ஜெபித்தால் இயேசு இன்றைக்கு உன் கண்ணீரை துடைப்பார், உன் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார், உன் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள், எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று மற்றவர்களுக்கும் சொல்லுகிறேன். ஐயா, 25 வருடமாக நான் ருசி பார்த்த இந்த 3 சத்தியங்கள் தான் இன்றைக்கும் இந்த ஊழியம் செய்வதற்கு காரணம். ஐயா, இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியை, ஒரு வசனமும் அறியாத, ஒன்றும் அறியாத இந்த கணேசனை எத்தனை பெரிய ஊழிய தலைவனாக மாற்ற முடியுமானால் ஏன் உன்னை மாற்ற முடியாது? ஆனா இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவன் வாங்க, எல்லாரும் இணைந்து கொள்வோம். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஐயா, உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறார். ஐயா, அப்படி கண்ணீரை துடைக்கும்படி என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். எவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்துட்டீங்கன்னா, ஒருவேளை எனக்காக ஜெபிக்கும்படி என் கூட சேர்ந்துக்கோங்களேன். ஒருவேளை என் கூட முழு நேர ஊழியத்திற்கு உங்க பிள்ளைகளை அனுப்பி வச்சு எங்க ஊழியத்தோடு சேர்ந்து அவருடைய கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுங்களேன். இல்லை என்னால் 2 செய்ய முடியாதா? ஒரு மிஸ்டரிகளை ஏதாவது காணிக்க கொடுத்து தாங்கி அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. நம் எல்லோரும் நம் கண்கள் காண பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சந்தோஷத்தை உண்டாக்கும்படி, இயேசுவை சந்தோஷப்படும்படி, அவர் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஐயா, நான் ஊழியம் செய்கிறேன், காரணம் எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார். நான் ஊழியம் செய்கிறேன், காரணம் அவர் அழுது கொண்டே இருக்கிறார், என் கண்ணீரை துடைக்கிற இயேசு கண்ணீர் வடிக்கிறார். நான் ஊழியம் செய்கிறேன், காரணம் நான் ஜெபித்தால் என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஐயா, உங்களை குறித்து என்ன, நீங்களும் ஆண்டவர் கண்டு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்க நல்ல தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்தீரே, இன்றைக்கும் ஆத்துமங்களுக்கு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீரே, நான் ஜெபித்தால் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீரே, இதனால் நான் ஊழியம் செய்வதற்கு உதவி செய்தீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் என்னை போன்று உமக்கென்று செயல்படுகளாக மாற்றும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க முன்னாடி என்னை சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனே நான் துதிக்கிறேன். என்னோட பேர் ஜீவா. நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். நான் சின்ன வயது குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஆஸ்துமா வியாதினால பாதிக்கப்பட்டேன். அப்போ ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து எப்படியாவது சரியாக்கிடணும்னு சொல்லி அம்மா அப்பா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் இந்த பிள்ளை, இனிமே பிழைக்காது, நீங்கள் தூக்கிட்டு போயிருங்கம்மா, நான் கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ டாக்டரே சொல்லிட்டாருல பிள்ளை இறந்துரும் அப்படின்னு சொல்லின்னு அப்பா பாத்திர கடையில போய் ஒரு தூக்குவாளி வாங்கி இந்த பிள்ளையோட பேரை நான் ஞாபகார்த்தமா அந்த தூக்குவாளியில எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கடையில அப்பா தூக்குவாளி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அம்மா சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம், ஏசப்பா இந்த பிள்ளைய நீங்க உயிரோட கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்க ஊழியத்துக்காகவே தந்துடுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். திரும்பவுமா எப்பவும் போல எனக்கு டஸ்ட் அலர்ஜி, தூறல் விழுந்தா சேராது,
அடுத்தடுத்து எனக்கு வீசிங் வந்துகிட்டே இருந்தது. ஆனா ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்துருக்காங்க. ஆஸ்துமா வியாதினால நான் ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. ஈஸியா எல்லா பிள்ளைங்க கூட சேர்ந்து என்னால விளையாட கூட முடியாது. 9th எல்லாம் படிக்கும் போது ஏசப்பாட்ட அழுதுருக்கேன். ஏசப்பா, எனக்கு இந்த வியாதிக்கு பதிலா எனக்கு வேற வியாதியாவது மாத்தித்தாங்க ஏசப்பா, என்னால தூங்க கூட முடியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதுருக்கேன். வீசிங் ப்ராப்ளத்துல கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு தெரியும், அது தூங்க கூட முடியாது. மாத்திரை போட்டா கூட கிசு கிசுன்னு இழைச்சிட்டே உட்கார்ந்துதான் இருக்க முடியும். அந்த மாதிரி நான் ரொம்ப 18 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட்டாலும் ஏசப்பா என்னை ஜீவனோட பாதுகாத்து வந்தாங்க. ஆனா நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால ஆலயத்துக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், நமக்கு ஏதாவது தேவைன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும், நமக்கு தந்துருவாங்க. இதுதான் என்னோட கிறிஸ்டியன் லைஃப். ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கறது எதுவுமே தெரியாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல நான் அட்டன் பண்ணேன். அப்பதான் அபிஷேகனா என்ன, நம்ம அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சின்ன வயதுல செஞ்ச சேட்டைகள், ஏமாத்துனது, இந்த மாதிரி செஞ்ச பாவங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஏசப்பா, நான் இப்படி எல்லாம் நான் சின்ன வயசுல பாவம் செஞ்சிருக்கேனே, என்னை மன்னிக்க மாட்டீங்களா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை உங்க பிள்ளையா மாத்திருங்க, எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா அந்த கூட்டத்துல எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாங்க. அந்த அபிஷேகம் தாங்க முடியாததுனால நான் ரொம்ப கீழே விழுந்துட்டேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு அத்தை எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, மதினி, இவ 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வந்திருந்தால, அதுல பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறா, அப்ப நீங்க என்னன்னு செக் பண்ணி பாருங்க, ஏன்னா பிசாசு பிடிச்சிருந்தாதான் அப்படி விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இது ஒரு மனசுல ரொம்ப பாதிப்பா இருந்தது. நம்ம ஏசப்பாட்ட அபிஷேகத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்டோமே, இப்படி பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப நமக்குள்ள வேற ஏதோ ஆவி இருக்குதோ அப்படின்னு சொல்லி நான் இதை குறிச்சு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நிறைய பேர் கூட்டத்துல அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷை பேசினேன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்னை அந்நிய பாஷையினால நிரப்பணும், அப்பதான் நீங்க என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புவேன். இது என்னோட ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ற பிரேயர் டைமா போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நான் 12th முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது எங்க கிராமத்துக்கு கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து ஒரு அன்னை வந்தாங்க. அவங்க பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போனாங்க, உங்க கிராமத்துல இருந்து 2 பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க, நாங்க வாலிப பிள்ளைங்களுக்காக ஒரு மீட்டிங் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. அப்ப பாஸ்டர் 2 பேரை அனுப்பி விட்டாங்க. அனுப்பங்குளம் புதுவாழ்வு மையத்துல கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து வாலிப பிள்ளைகளுக்கான முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல போய் நான் கலந்துகிட்டேன். இப்ப எனக்கு ஊழியனா என்னன்னு தெரியாது, மிஷனரினா என்னன்னு தெரியாது, இயேசுவை பத்தி சொல்றதுனா கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்துல டேவிட் அண்ணனோட சாட்சியை கேட்டேன். இயேசு பத்தி தெரியாததுனால இன்னைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. அவரை பத்தி தெரியலங்கிறதுக்காக இந்த உலகத்தையே படைச்ச ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிறாரா? அப்ப என்னோட அம்மா சொல்லுவாங்களே, சின்ன பிள்ளையிலேயே நான் அந்த உன்னை ஊழியத்துக்கு கொடுத்துட்டேமா, யார் வீட்டுக்கு ஜோமனை வந்தாலும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறேன் பாஸ்டர், இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறேயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எங்க போய் ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும்னா எனக்கு தெரியாது. ஆனா இங்க அந்த ஒரு விதை கிடைச்சது எனக்கு. அப்ப இப்படி எல்லாம் ஊழியம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நான் போயிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊழியத்துக்கு வரும்படி ஆண்டவர் என்னோட உள்ளத்துல பாரத்தை கொடுத்தார். இந்த கிராம மிஷனரி ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஊழியத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, சின்ன டஸ்ட் எனக்கு சேராது, மழை தூரல் விழுந்தா உடனே வீசிங் வந்துடும், அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து என்ன டேப்லெட் கொடுத்தாலும் எனக்கு கேட்காது. அப்ப நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன், மழையில நனைகிறேன், எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எங்க பார்த்தாலும் டிராவல் பண்றோம், பஸ்ல போய் தான் நாங்க கிராம மிஷனரி இயக்கத்துல இருந்து கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செய்வோம், அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த வீசிங் வரவே இல்லை. எனக்குன்னா ஆச்சரியம், இப்ப நம்ம ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து அந்த வீசிங் வந்ததுக்கான எனக்கு அறிகுறியே இல்லாத அளவுக்கு அந்த வியாதியில இருந்து ஏசப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. அது எப்ப போச்சு, எந்த நேரம் அந்த வியாதி சரியாச்சுன்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆண்டவர் பாருங்க அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்தாங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாரு இந்த பிள்ளை இறந்துருன்னு. நான் எங்க அப்பா அதை நம்பி பாத்திர கடையில போய் பேர் எழுதினாங்க. ஆனா என்னுடைய பரம தகப்பன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு, இந்த பிள்ளை எனக்காக ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு இப்படிதான் ஒப்பு கொடுத்தேன், ஊழியத்துக்கு எப்படி அனுப்புன்னு தெரியலன்னு. நீங்க வாலிபர்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஊழியத்துக்கு ஏசப்பாவுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், எங்க போய் ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு. நீங்க பொருத்தனையை நிறைவேற்றி பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை, நீங்க நினைச்ச பார்க்க முடியாத அதிசயமான காரியத்தை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்யறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியுங்க. இன்னைக்கு இந்த கிராம மிஷனரி இயக்கத்துல 20 வருடங்களாக ஊழியம் செய்து 3 பிள்ளைகளோடு குடும்பமாக இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் 12 நிமிஷ ஜெபம்
ஒவ்வொரு நாட்கள்லையும் 12 நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஊழியத்தில் சொன்னது போல் கடைசி கால எழுப்புதலுக்கு ஆயுதங்களை உருவாக்குவேன்னு சொன்னாங்க. இதே போல் எங்களை ஆண்டவர் ஆயுதங்களாய் உருவாக்கி கொண்டு இருக்கிறதற்காக இந்த எழுப்புதல் திட்டத்திற்காக 12 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்குற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னது போல ஏசப்பா ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்காக எங்களை நீங்கள் ஒரு கருவியாக ஏற்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு ஜெபாவினால் நிரப்பப்படுறதுக்கு உதவி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் எங்களோடு கூட செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருன்னா 12 நிமிஷம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறான்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 12 நிமிஷம் ஜெபிக்கிறதற்கு கிருபைகளை தரப்புறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கிறதற்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு எழுப்புதலுக்கு ஒரு ஆயுதங்களை உருவாக்கப்படுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபைகளை தரப்புறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் கிருபை செய்யுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் மாறப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஏக்கத்தில் அன்றைய நாங்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதற்கு எங்களுடைய இருதயம் துடிக்கிறதற்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் தேவன் அன்றே நீங்கள் மிஷினரியாக ஆண்டவரே ஒரே பேரான குமாரனை அனுப்பினது போல ஆண்டவரே. எஸ்அப்பா, நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அனுப்பினது போல ஆண்டவரே, நாங்களும் அநேகவருக்கு ஆண்டவரே நற்செய்தி சொல்றதற்கு ஆண்டவரே நாங்களும் எழுப்புவதற்கு ஆயுதங்களாய் உருவாக்கப்படுறதற்கு அன்றைய ஒரு எழுப்புதல் உண்டாகும்படி உதவி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் இருதயத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றே நாங்கள் பார்க்கிறவர்கள் அநேகவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதற்கு அன்றே இந்த தமிழ்நாடு எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்றே தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, அன்றே ஒரு மனம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, நாங்கள் எது செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று செய்கிறதற்கு, முழு இருதயத்தோடு செய்கிறதற்கு, முழு பலத்தோடு செய்கிறதற்கு, அன்றே ஒரு எழுப்புதல் உள்ள ஆயுதங்களை உருவாக்கப்படுறதற்கு அன்றைய கடைசி கால நாட்களில் போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் ஏசப்பா எழுப்புதல் சீக்கிரமாய் வரும்படியாக ஆண்டவரே, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த எழுப்புதல் கருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் அன்றே ஜெப கூட்டங்கள் நிமித்தமாய் அன்றே ஜெபிக்கும் போது எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். பற்றி எரிகிற அக்னி அன்றே போடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிருபைகளை பாராட்ட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிழ்ப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே, அதிகாரிகள் மேல் கண்களில் தயவு இறக்கத்தை கட்டளையிடுவீராகும் சொல்லி ஜெபிக்கிறோம். அரசாங்கத்துக்கு மேல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உண்மையாய் வேலை செய்கிறவர்களை லஞ்சம் வாங்காதபடிக்கு நீங்க காத்துக்கொள்வீராகுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ அதிகாரிகள் ஆண்டவரே லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கு, கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்தெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த நிலைமையிலெல்லாம் அந்த தமிழ்நாட்டில் இருந்து எடுத்து போடுவீராகுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சாட்சி உள்ள தமிழ்நாடாய் மாற்றி தருவீராகுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலுக்கு ஆயுதங்களாய் உருவாக்கப்படுவதற்கு நீங்க கிருபைகளை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஸ்கூல்ல வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்காக, சாருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிறவங்க ஆண்டவரே முழு இருதயத்தோடு கற்றுக் கொடுக்கும்படி உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு தெய்வ பக்தி உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைங்களை ஆண்டவரே அவங்க நடத்தி கொண்டு வர்றதுல சரியான பாதையில் நடத்தி கொண்டு வர்றதற்கு உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, காலேஜில் வேலை செய்கிற ஒவ்வொரு லெக்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே அவங்களுக்குள்ள அன்றே கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அவங்க கிறிஸ்தவர்களாய் உண்மையான கிறிஸ்தவர்களாய் மாறும்படி உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றே உங்களை கண்டு ஆண்டவரே கிறிஸ்துவை கண்டது போல இருக்குதுன்னு சொல்லி அநேகருக்கு சாட்சி எழுப்பும்படியாக ஒரு வாலிபர் பிள்ளைகளுக்கு முன்னாடி, வாலிபர் பசங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்டும்படி உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, ஒரு எழுப்புதல் உண்டாகிறதற்கு அன்றே ஒவ்வொரு அதிகாரியில் இருக்கிற, ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு
பேரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுக்கு உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவரே நாங்கள் எழுப்புதலுக்கு ஆயுதங்களை உருவாக்கும்படி உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டீச்சர் சாருக்காக ஆண்டவரே, காலேஜில் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரி ப்ரொஃபஸர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படி உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாரிகள் லஞ்சம் வாங்காதபடிக்கு நீங்க காத்துக்கொள்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளுடைய கண்களில் தயவு இறக்கத்தையும் கட்டளையிடுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். லஞ்சம் வாங்காதபடிக்கு நீங்க காத்துக்கொள்வீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க எல்லாம் ஒரு எழுப்புதலுக்கு ஒவ்வொரு துறையிலும் இருந்து கொண்டிருக்கிறாங்க, மேல் அதிகாரியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி அவங்களை இருக்க வைத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை உணர்வுலாய் அன்றே இதை உணர்ந்து கொள்ளவர்களாய் இருக்கும்படி உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த வேலைகள், கர்த்தர் தந்த போஸ்டிங் கர்த்தர் கொடுத்தாரு சொல்லி அன்றே அந்த இடத்துல தேவன நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்றே ஜனங்களுக்கும் அன்றே அப்பா புறஜாதிகளுக்கும் முன்பாக ஆண்டவரே அவங்க நேர்மையான ஒரு அதிகாரியை மாறும்படி உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, வியாதிஸ்லா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பேர் வியாதியில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேர் வியாதியில பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. இதை பார்க்குற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக நான் விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ்க்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை பேசும்படியாக நீங்க கிருபைகளை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க சுகமாயி கர்த்தருடைய எழுப்புதலுக்கு ஆயுதங்களாய் உருவாக்கப்படுறது உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை யாருமே பார்க்க வரலேன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவரே நீங்க அங்க போய் சுகத்தை கொடுப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுற்றி உள்ள பகுதியில அன்றே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க சுற்றி உள்ள சபைகள் எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையும் எழுப்புதல் உண்டாகும்படியாக அன்றே ஒரு மனமாய் கூடி ஆராதிக்கிறவர்களாய் ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலையும் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு அன்றைய ஆராதனையிலையும் அன்றே ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியும்படி உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கென்று காத்து கொண்டிருக்கிற 12 நிமிஷம் ஜெபிக்கிறவர்களை அன்றே எங்களோடு கூட நீங்க ஆயத்தப்படுத்தி அன்றே அவங்களை ஜெபிக்க வைக்கும்படி உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, முதலாவது அன்றே உங்களுடைய கிருபையும் உங்கள் பிரசனமும் மாறாமல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல கூடி வந்தார்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல கூடி வர்றதுக்கு நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒன்னஸ் நீங்க தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கறதற்கு அன்றே எங்களுடைய கண்கள்னால பார்க்கும்படி உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கும் அன்றே ஒரு சேம்பத்தை தரும்படியாக அன்றே தங்களை தாழ்த்தி அன்றே தங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்களுக்கு அன்றே நான் உனக்கு வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துல ஒரு பிரகாசம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபைகளை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மட்டுமாய் அன்றே 12 பேர் ஜெப கூட்டத்துல அன்றே ஜெபம் பண்றதற்கு அன்றே 12 பேர் ஜெபம் பண்ணும்படியாக நீங்க கொடுத்த நல்ல விசுவாசி பிள்ளைகளுக்காக நீங்க கொடுத்த நல்ல ஊழியர் ஐக்கியத்திற்காக நீங்க கொடுத்த நல்ல ஊழியர்களுக்காக இப்படிப்பட்ட பாரத்தை நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே அந்த எழுப்புதலுக்கு ஆயுதங்களாய் நாங்கள் உருவாக்கப்படுறதுக்கு உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு சாட்சியா எழும்பும்படியாக கிறிஸ்து வரும் முன்னே ஆண்டவரே ஒரு எழுப்புதலை காணப்பண்ண உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தினந்தோறும் 12 நிமிஷம் ஜெபிக்கிறவர்களை நீங்க எழுப்பி தர போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எழுப்பி கொடுத்து அன்றே தமிழ்நாடு முழுவதும் பற்றி பிடிக்கிறதுக்கு உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் அக்னியை போட வந்த பற்றி எரியும் சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால அன்றே இந்த அக்னியை பற்றி எரிய உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள்
எழும்பட்டு ஆண்டவரே. ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்க உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படி உதவி செய்ய போறதற்காக இருதயத்தில் ஒரு சேமத்தை தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை நீங்க சுத்திகரித்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு வெளிச்சம் தருகிற ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சம் தருகிறவர்களா இருக்க உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கிருபைகளை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.